Hi students, this is class 10 maths chapter 4 geometry Pythagoras theorem. Statement என்னன்னு பார்த்தீங்கன்னா in a right angle triangle the square on the hypotenuse is equal to the sum of the squares of the other two sides. பார்த்தீங்கன்னா இங்கே angle A வந்து 90 degree in triangle ABC angle A is 90 degree. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா to prove AB square plus AC square equal to BC square. அதாவது BC வந்து hypotenuse, then BC square equal to other two sides பார்த்தீங்கன்னா AB and AC. So AB square plus AC square அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கலாம், அதாவது AD perpendicular to BC, அப்போ angle ADC equal to 90 degree, also angle BDA equal to 90 degree. Okay, now statement number 1 பார்த்தீங்கன்னா compare triangle ABC, அதாவது இந்த total bigger triangle, and triangle DBA, அதாவது இந்த triangle. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆங்கிள் B வந்து காமன் பாருங்கள். இது வந்து ஆங்கிள் ஏபிசிலையும் ஆங்கிள் B இருக்குது, அதே போல் ஆங்கிள் ஏபிடிலையும் ஆங்கிள் B இருக்குது. ஓகே, ஸோ angle B is common and angle BAC equal to angle BDA equal to 90 degree, அதாவது இந்த angle 90 degree, also இந்த angle 90 degree. ஓகே, அதாவது சம்மில் கொடுத்துருக்காங்க given angle BAC equal to 90 degree, இது சம்மில் கொடுத்துருக்காங்க. and by construction நம்ம AD வரைஞ்சோம் இல்லையா, perpendicular to BC, so by construction angle BDA equal to 90 degree. okay, then அதாவது triangle ABC similar to triangle DBA அப்படின்னு சொல்லிடலாம் by AA similarity, அதாவது ரெண்டு corresponding angle equal சொன்னோம் இல்லையாங்க. so by AA similarity triangle ABC similar to triangle DBA, then ratio of the corresponding sides are equal. இங்கே இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நான் செப்பரேட்டாக இங்கே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து triangle ABC, இது வந்து triangle BDA. now corresponding sides ABக்கு corresponding side இங்கே பார்த்தீங்கன்னா BD, so AB by BD equal to இங்கே BCக்கு corresponding side பார்த்தீங்கன்னா AB, so BC by AB. ஓகே, இப்போ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது AB into AB, AB ஸ்கொயர் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு BC into BDன்னு கிடைக்கும். ஓகே, இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா கம்பேர் ட்ரையாங்கிள் ABC அண்ட் ட்ரையாங்கிள் DAC, அதாவது இந்த மெயின் டயக்ராமில் பாருங்கள், இந்த பெரிய ட்ரையாங்கிளையும் இந்த ட்ரையாங்கிள் ADCயையும் இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஆங்கிள் C வந்து காமனாக இருக்கா, இந்த பிக்கர் ட்ரையாங்கிளுக்கும் இந்த சின்ன ட்ரையாங்கிள் ADCக்கும் ஆங்கிள் C வந்து காமனாக இருக்குது இல்லையா. ஸோ ஆங்கிள் C இஸ் காமன், ஆல்சோ ஆங்கிள் BAC ஈக்குவல் டு 90 டிகிரின்னு சம்மில் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இப்போது பர்பெண்டிகுலர் வரைஞ்சோம் இல்லையா, ஏடின்னு ஒரு பர்பெண்டிகுலர் வரைஞ்சோம், அதனால் இது 90 டிகிரி, அதாவது ஆங்கிள் CDA அல்லது ADC எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த ஆங்கிள் ஆங்கிள் ADC ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, ஸோ ரீசன் என்னென்னா சம்மிலே கொடுத்துருக்காங்க ஆங்கிள் BAC ஈக்குவல் டு 90 டிகிரின்னு, அண்ட் பை கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது AD perpendicular to BC, so by construction angle ADC equal to 90 degree. okay, so இப்போ triangle ABC similar to triangle DAC ன்னு சொல்லிடலாம் by AA similarity. okay, so இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நான் செப்பரேட்டாக ட்ரா பண்ணி வச்சுருக்கேன்.
உங்களோட வசதிக்காக, அதாவது கரஸ்பாண்டிங் சைட்ஸை நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணுன்றதுக்காக நான் இந்த 2 ட்ரையாங்கிளும் செப்பரேட்டாக வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போது இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொன்ன பிறகு கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்குமா? தென் இந்த ட்ரையாங்கிளில் பிசிக்கு கரஸ்பாண்டிங் சைடு வந்து இந்த ட்ரையாங்கிளில் ஏசி. ஸோ பிசி பை ஏசி ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிளில் ஏசிக்கு கரஸ்பாண்டிங் சைடு இங்கே பார்த்தீங்கன்னா டிசி. ஓகே, தென் ஏசி பை டிசின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஏசி இன்ட்டு ஏசி, ஏசி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிசி. ஓகே, இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 ஆட் பண்ணிடலாம். ஆடிங் 1 + 2. தென் ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னன்னு பாருங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னன்னா ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிடி. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏபி ஸ்கொயர் இருக்குது, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏசி ஸ்கொயர் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம ஆட் பண்ணிடுறோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் பிசி இன்ட்டு பிடி இருக்குங்க. ஸோ இங்கே பிசி இன்ட்டு பிடி போட்டுடுவோம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், பிசி இன்ட்டு டிசி ப்ளஸ் பிசி இன்ட்டு டிசி. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை செப்பரேட்டாக, ரைட் ஹேண்ட் சைடு செப்பரேட்டாக நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இந்த 2 டேர்மில் இருந்து நம்ம பிசியை காமனாக வெளியே எடுத்துடுவோம். ஸோ பிசி காமனாக வெளியே எடுத்த பிறகு இங்கே பிடி மீந்திருக்கு, இங்கே டிசி மீந்திருக்கு. ஸோ பிடி ப்ளஸ் டிசி அப்படின்னு உள்ளே போட்டுடலாம். தென் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு இதுவும் பிசி தான் வரும். பாருங்கள் மெயின் டயக்ராமில் பிடி ப்ளஸ் டிசி என்னன்னு பாருங்கள் இது வரைக்கும் பிடி, அப்புறம் இங்கிருந்து இங்கே வரைக்கும் டிசி. ஸோ பிடி ப்ளஸ் டிசி ரெண்டையும் சேர்த்தா நமக்கு இன்னொரு பிசி கிடைக்குது இல்லையா? ஸோ இது டோட்டலாக பிசி தான், அதாவது பிடி ப்ளஸ் டிசி ஈக்குவல் டு பிசி. ஸோ இங்கே பிடி ப்ளஸ் டிசிக்கு பதிலாக இன்னொரு பிசி போட்டுடுவோம். தென் பிசி இன்ட்டு பிசி என்ன வரும்? பிசி ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ஸோ இது தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். அதை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இங்கே ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ஹென்ஸ் த தியரம் ப்ரூவ்டு. ஓகே.